أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்றுள்ளவற்றுமாக. நபிமார்களுடைய வரலாற்றின் தொடரின் வரிசையில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை இன்றைய தினம் காண இருக்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதை குறித்து சொல்லவில்லை. அவர்களுடைய பிரச்சார பாணியையும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரே ஒரு செய்தி தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எல்லா நபிமார்களுக்கும் தூது செய்தியை அனுப்பித்தோம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக சில நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர்களை சொல்லுகிறான். வ அவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக்க வ யக்கூப் வல் அஸ்பாத்தி வ ஈசா வ அய்யூப வ யூனுஸ வ ஹாரூன வ சுலைமான். இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், அவரது சந்ததிகள், ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் ஆகியோருக்கு நாம் தூது செய்தியை அறிவித்தோம் என்று சொல்லுகிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக நாம் தேர்ந்தெடுத்தோம் என்ற செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் அவர்களை குறித்த ஏனைய தகவல் எதுவும் இல்லை. ஒரே ஒரு செய்தி மாத்திரமே தான் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்துல் அன்பியா 21வது வசனத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை குறித்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வா அய்யூப இது நாதா, அய்யூப் தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார். அன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று தன்னுடைய இறைவனை அவர் அழைத்த போது அவருடைய பிரார்த்தனையை ஏற்று நாம் அவருடைய துன்பத்தை நீக்கினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த துன்பத்தை தன் இறைவனிடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதனை விட்டும் அவர்களை நீக்கினோம் என்று சொல்லும் பொழுது அது என்ன துன்பம் என்பதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் சாத் 38வது அத்தியாயம் 41, 42வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வதுகுர் அப்துனா அய்யூப், நமது அடியார் அய்யூபை நினைவுபடுத்துவீராக என்று சொல்லிவிட்டு இது நாதா ரப்புஹு, தன் இறைவனை அவர் அழைத்து பிரார்த்தித்தார். அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பின் இஸ்பின் வ அதாப், சைத்தான் என்னை வேதனையாலும் துன்புறுத்தலாலும் தீண்டி விட்டான் என்று என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனை செய்கிறான். ஷைத்தான் என்று சொன்னால் நம்முடைய வழி எடுக்கக்கூடிய ஷைத்தானை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. தன்னுடைய உடலில் ஏற்பட்ட நோயை குறித்து அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே நம்ம ஷைத்தான் என்று சொல்லி இபிலீஸை மாத்திரம் சொல்ல மாட்டோம். சில தருணங்கள் வேறு எதுக்கு சொல்லுவோம். பிள்ளைங்க ஒழுங்காக நடக்கலைன்னா பிள்ளையை பார்த்து சைத்தான்னு சொல்லுவோம். சைத்தானை உண்மையிலே பிள்ளைங்க கிடையாது. கெட்ட மனிதர்களை சைத்தான்னு சொல்லுவோம். சைத்தானா உண்மையிலே உள்ளத்தை கெடுக்கக்கூடிய அந்த சைத்தானா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இரவு நேரத்தில் மக்ரிப் நேரத்தில் உங்களுடைய வீடுகளை தாளிட்டு கொள்ளுங்கள், வீட்டை விட்டு பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீர்கள், ஷைத்தான்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய இருப்பிடத்துக்கு வரக்கூடிய நேரம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சைத்தான் இருப்பிடத்துக்கு வர்றானா மற்ற நேரத்தில் வரமாட்டானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்த்தத்தில் சொல்லுவோம். ஷைத்தான் என்பது பூச்சிப்பட்டது, இரவு நேரத்தில் அது அடைய வரும். அந்த சமயத்தில் சின்ன பிள்ளைங்க வெளியில் போச்சுன்னா என்ன ஆயிரும், அது காலில் குத்திரலாம், அதுகளுக்கு ஏதேனும் துன்பம் நேரலாம் என்று சொல்லி மகரிப்பு நேரத்தில் பிள்ளைகளை வெளியே விடாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது விஷ ஜந்துக்களை ஷைத்தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் என்று எதை சொல்கிறாங்கன்னா தன்னுடைய உடலுக்கு ஏற்பட்டனது நோவினை, அந்த நோயை என்ன பண்ணுறாங்க அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லி ஷைத்தான் என்னை தீண்டிட்டான், எனக்கு நோய் வந்துருச்சு, அதனால் துன்பம் ஏற்பட்டது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். இதுதான் திருமறை குர்ஆனில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை பற்றி சொல்லக்கூடியதாகவும் அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நிவாரணமும் இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் வருகிறது.
ஆனால் இங்கே தான் பல்வேறு விதமான கட்டுக்கதைகள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நோய் வந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன நோயின்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நோய் வந்துச்சுன்னு சொல்லலை. எப்படி தீர்க்கப்பட்டது அதை சில வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இதற்கு ஒரு புதுவிதமான விளக்கத்தை ஏற்படுத்தி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் ஏற்பட்டதற்கான காரணத்தை இவர்களாகவே ஜோடித்து மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க. பல மக்கள் அப்படித்தான் நம்புகிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எடுத்து சொன்னால் இந்த சம்பவங்கள் கண்டிப்பாக என்னது பெரும்பாலான மக்களுடைய உள்ளத்தில் ஞாபகமாக இருக்கும். ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா அல்லாஹ்வை சந்திக்க வானத்துக்கு போகிறான். அப்போ அல்லாஹ் தஆலா இது கதை. அல்லாஹ் தஆலா கேட்குறான், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறான். நான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அடியாரையும் வழிகெடுத்துட்டேன், அதனால நான் என்னது உன்னை விட பெரிய ஆள். திரும்ப என்னது ஷைத்தான் அல்லாஹ்விடத்தை கேட்குறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ நினச்சது ஒன்று நடக்கலை. நீ பூமியில் எல்லாரையும் வழிகெடுத்தாலும் சரி, என்னுடைய அடியார் அய்யூபை உன்னால் வழிகெடுக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரா, நீ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மீது அருள் புரிந்திருக்கிற, அதனால் வழிகெடுக்க முடியல. நீ வேணா அவருடைய பொருட்களில் எனக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியை கொடு, அவர் உன்னை நினைக்க மாட்டார், உன்னை மறந்து விடுவார் என்றோடனே, அப்படியா நான் உனக்கு அந்த சக்தியை தருகிறேன் என்று ஷைத்தானுக்கு என்னது அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே ஷைத்தான் நேர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சு அவர்கிட்ட போய் அவருடைய அத்தனை சொத்துக்களையும் என்னது தீயிலிட்டு பொசிக்க விடுகிறான். அவருடைய தோட்டம், துறவு, வீடு, வாசல், அவர் வச்சிருக்கக்கூடிய ஆடு, மாடு, குதிரை எல்லாத்தையும் அது ஒன்றும் இல்லாமல் அழிச்சிடான். இப்போ ஒன்றும் இல்லாதவராக சாதாரண மனிதராக அவர் மாடி விடுகிறார். ஆனாலும் அவர் உறுதியாக இருக்கிறார். அப்போ திரும்ப சைத்தான் அல்லாஹ்ட்ட போய் சொல்கிறான், நீ அவருடைய பிள்ளைகள் விஷயத்தில் எனக்கு ஆதிக்கம் கொடு அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ சொன்னேல உனக்கு ஆதிக்கம் கொடுத்தேன், ஆனாலும் பொருளாதாரம் போய் என்னுடைய அடியார் என்ன நினைக்கிறாருல்ல அப்படின்னும்போது அவருக்கு பிள்ளை இருக்குல்ல, பிள்ளை விஷயத்தை எனக்கு ஆதிக்கம் கொடு, அப்போ அவர் உன்னை நினைக்கிறாராம் பாப்பா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை என்னது ஷைத்தான் எல்லாத்தையும் என்னது கொலை சேர்ந்து விடுறான், பிள்ளை எதுவுமே இல்லை. இப்போயும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்னது அல்லாஹ்வினுடைய நினைவு கூர்ந்து பொறுமையாக இருக்கிறான். இப்போ சைத்தான் போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், பார்த்தியா என்னோட அடியார் தன் பிள்ளைகள் போனதுக்கு பின்னாடி பொறுமையாக இருக்கிறார்ல அப்படின்னோடனே, இல்லை இது முக்கியம் இல்லை, அவருடைய உடல் மீது எனக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியை கொடு, அப்போ அவர் உன்னை நினைக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சைத்தான் என்ன பண்ணுறான், திரும்ப அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான்னா, உனக்கு நான் ஆதிக்கம் தர்றேன், அவருடைய உடல் மீது உனக்கு ஆதிக்கம் தருகிறேன், ஆனால் அவர் கண்கள் மீதோ அவருடைய செவியின் மீதோ அவருடைய நாவின் மீது உள்ளத்தின் மீது உனக்கு ஆதிக்கம் கிடையாது. ஏன்னா உள்ளத்தால் அவர் என்னை நினைவு கூறுவார், கண்களால் என்னுடைய வசனங்களை பார்ப்பார், என்னுடைய செய்திகளை கேட்பார், அவர் வாயினால் என்னை தஸ்மீ செய்வார், அதுக்கு உனக்கு ஆதிக்கம் தர முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் உடல் மீது என்னது ஆதிக்கம் தருகிறேன் என்று சொன்ன உடனே நேராக சைத்தான் கீழே வந்தான்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும்போது சஜ்தால இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, சைத்தான் வேகமாக போய் தன்னுடைய நச்சுக்காற்றை அவருடைய மூக்கில் ஊதிடுறார். ஊதுனா என்ன ஆயிடுச்சு, அது உடலில் உள்ளே போய் வெறும் கொப்பளமாக வெளியே பொங்கிட்டு வருது. உடல் முழுக்க என்ன ஆயிடுச்சு, கொப்பளமாக வருது. எல்லா கொப்பளமும் புண்ணாகி சீல் வச்சுது. சீல் வச்சு அதில் புழு மொக்கிற அளவுக்கு என்னது ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துடுது. உடம்பு ஃபுல்லாக காயம், கொப்பளம் ஃபுல்லாக சீலு ஃபுல்லாக என்னது எல்லாம் புழுவாக இருக்கிறது. இப்போ இதை பார்த்துட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 3 மனைவிமாரும் விட்டுட்டு போயிடுறாங்களாம். இவரோட எப்படி குடும்பம் நடத்துறது, இவரோட எப்படி வாழ்றது, இப்படி நோய் பிடித்தவராக இருக்கார் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்களா, 3 மனைவிமாரும் போயிடுறாங்களாம். அதில் ஒரே ஒரு மனைவி மட்டும் ரஹிமா, இவங்களே பேர் வச்சிருக்கிறாங்க. ரஹிமாங்கிறது என்னது, என்னமோ உங்களே பக்கத்தில் உட்கார வச்சு பொண்ணு பேசி கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி அந்த அம்மாவுக்கு பேர் ரஹிமா. அந்த அம்மா மட்டும் என்னது அவர் கூடவே இருந்தாங்களாம். இவர் உடம்பு ஃபுல்லாக புழு வச்சிருச்சுல. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவர் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது இவங்க வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த வருமானம் பத்தல உடனே தன்னுடைய முடியை என்ன பண்ணுறாங்க, அறுத்து விற்பனை செஞ்சு அந்த சம்பாத்தியத்தை எடுத்து கொண்டு வர்றாங்க. இதை பார்த்தோன்னே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு, முடியை அறுத்து விற்பனை செய்கிறியா, இது அல்லாஹ் தடுத்த காரியமாச்சு. என்ன பண்ணுறாங்க, உன்னை 100 அடி அடிப்பேன் அப்படின்னு யார் சொல்கிறாராம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அடிப்பதாக அல்லாஹ்வின் மீது என்ன பண்ணுறாங்க சத்தியம் செஞ்சு மனைவி அடிப்பதாக என்னது சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு நாள் என்னது நடந்து கொண்டிருக்கும் போது புழுவெல்லாம் என்னது ரொம்ப மொச்சு கீழே விழுகிற அளவுக்கு வயசு, மேலே இருக்க புழு என்னது கீழே விழுகுதான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த விழுந்த புழுவை எடுத்து தன்னுடைய மேனியில் போட்டாங்களாம். போட்டுட்டு அல்லாஹ் எனக்கு குணம் அளிக்கிற வரைக்கும் நீ நல்லபடியாக சாப்பிடு. யார், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் புழுட்ட சொல்கிறாங்களாம். புழு போனால் விட வேண்டியது தானே, அப்படி தானே மனுஷங்க யாராக இருந்தால் அப்படி தானே நினைப்போம். ஆகா போயிடுச்சுப்பா நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இவர் போன புழுவை எடுத்துனது மேனியில் போட்டுக்கிட்டு என்னுடைய உறுப்பணி அல்லாஹ் நாடுற வரைக்கும் என்னது சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நோயைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், குணப்படுத்துகிறான் என்று என்ன பண்ணுறாங்க செய்தி எழுதி வைத்திருக்க பார்க்க முடிகிறது. இது குர்ஆனில் கிடையவே கிடையாது. குர்ஆனுடைய
எந்த வசனத்தில் என்ன கிடையாது, இது போன்ற செய்தி கிடையாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை குறித்து வேற எந்த செய்தியும் என்னது நமக்கு சொல்லலை. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, நோயை நான் தந்தோம், நோயை தந்த பொழுது அவர் பொறுமையாக இருந்தார், சகிப்புத்தன்மையுடன் இருந்தார், என்னிடம் பிரார்த்தனை செய்தார் என்று என்ன பண்றான் அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு அவரை பார்த்து அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்னா, உன்னுடைய காலால் நீ மிதிக்கு, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல உன் காலால் தட்டு அப்படிங்கிறான். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலால் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த தட்டுறாங்க. அங்கேருந்து குளிர்ந்த ஒரு நீர் ஊற்று உருகுறது. அந்த நீர் ஊற்று என்ன பண்ணுறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குடிக்கிறாங்க, அதில் குடிக்கிறாங்க. உடனே என்ன ஆயிடுது, அவரோட உடல்ல இருந்து எல்லா நோயும் நீங்கி நிவாரணம் பெற்றவராக அவர் மாறிவிடுகிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய குடும்பத்தினரும் என்னது அவருக்கு இன்னும் பல மனிதர்களை என்னது அன்பளிப்பாக அளித்ததாக என்ன பண்ணுறான் திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை கூடுதலாக சொல்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தியம் செஞ்சிருந்தாங்க. அது என்ன சத்தியம்னு அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். அப்போ அந்த சத்தியத்தை முறிப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய கையால் புல் இருக்குல்ல, புல்லை எடுத்து அடிங்க, சத்தியத்தை முறிக்க வேண்டாம். அல்லாஹ் மீது செஞ்ச சத்தியம் இருக்குல்ல, அதை நீங்கள் முறிக்காமல் என்ன பண்ணுங்க, புல்லை வச்சு என்ன பண்ணுங்க, அடித்தால் போதுமானது அப்படின்னு என்ன பண்ணுறான் அல்லாஹ் தால சொல்கிறான். இதுக்கு வேற விளக்கமே கிடையாது. இது என்ன சத்தியம் அவர்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், சத்தியத்தை முறிக்காதீங்க, அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், புல்லை எடுத்து என்ன பண்ணுங்க அடிங்கன்னு சொன்ன உடனே இவங்க அதுக்கு விளக்கம் என்ன தர்றாங்க, புல்லை எடுத்து அடித்தார் தெரியுமா, அந்த ரஹீம் அம்மா செஞ்சாங்கல்ல, முடியை வெட்டிட்டு போய் வியாபாரம் செஞ்சாங்கல்ல, அப்போ 100 அடி அடிப்பதாக இவர் என்ன பண்ணுறாரு, அல்லாஹ் அடுத்து நேர்ச்சி செஞ்சுருக்கிறார். ஒரு நபி இப்படி செய்வாரா? ஒரு நபி தன்னுடைய மனைவியை அடிப்பதற்காக நேர்ச்சி செய்வாங்களா? தவறானதை எந்த நபியாவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது அவருடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு தடவை கூட யாரையும் அடித்ததில்லை, மனைவியும் அடித்ததில்லை, பிள்ளையும் அடித்ததில்லை, நண்பர்களையும் அடித்ததில்லை, யாரையும் அடித்ததில்லை. போர் செய்யக்கூடிய நேரம் தவிர எந்த மனிதரையும் தன் கையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்ததில்லை. அது அல்லாஹ் தஆலா சிலாயித்து நமக்கு சொல்கிறான், அப்படிப்பட்ட தூதரை பின்பற்றுன்னு சொல்கிறான். அப்போ ஒரு தூதரை பொறுத்த மட்டும் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர் தான் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா உருவாக்கி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பார். இவர் மனைவியை அடிப்பேன்னு சொல்லுவாரா? அப்படி ஒரு கெட்ட விஷயத்தை நேர்ச்சி செய்வாரா? செஞ்சிருக்க மாட்டார். அப்போ அப்படி ஒரு நேர்ச்சி செஞ்சார். அதை முறிக்கிறதுக்கு என்னது 100 அடி அடிக்கன்னு சொன்னேல, 100 புல்லை சேர்த்து ஒன்றா ஒரு கட்டு கட்டி அந்த அம்மா மேலே அடி அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக என்ன பண்ணுறாங்க இவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் உமது கையால் புல்லில் ஒரு பிடியை எடுத்து அடிப்பீரான், யார் மீது அடிப்பேன்னு சொல்லல, அவர் மீது அடிக்க சொன்னாரா அல்லது கீழே அடிக்க சொன்னாங்களா, வேற எங்க அடிக்க சொன்னார் என்னது அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. அல்லாஹ் அதை என்னது நமக்கு அந்த செய்தியை மறைத்து வைக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மனிதர்களை அல்லாஹ் நோயை கொண்டு சோதிப்பான். நோயை தரும் பொழுது அல்லாஹ் தந்தான் என்று நம்பணும். அதுதான் மிக மிக முக்கியமான, அல்லாஹ் தான் நோயை தந்தான். வைத்தியமும் பார்க்கணும், அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களே, எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணம் இல்லாமல் அல்லாஹ் இறக்க மாட்டாங்கிறான். எந்த நோயாக இருந்தானது நிவாரணம் மருந்து என்பது இருக்கும், மனுஷன் அதை கண்டுபிடிக்கும். அல்லாஹ் தஆலா என்னது மருந்து இல்லாமல் எந்த நோயும் இறக்க மாட்டான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். அப்போ நோய் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும், இறைவா என்னுடைய நோயை நீ போக்கு. அல்லாஹ் மீது நம்பணும், அல்லாஹ் தான் நோயை தந்தான், அவன் தான் நோயை நீக்குவான் என்று முழுமையாக நம்பணும். நமக்கு வேண்டிய நமக்கு என்ன மருத்துவ முறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்மளால் இயன்ற அளவுக்கு என்ன பண்ணுவோம் செய்யும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கடுமையான ஒரு வேதனை, ஒரு நோய் வந்த பொழுது பொறுமையாகவும் இருந்தார்கள். ஏன்னா மனிதர்களை பொறுத்த மட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னா பொறுமை காணாமல் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, பொறுமையாக இருக்கணும்ப்பா, அப்படியாக்கு இப்படியாக்கணும். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பண்ணுவார், அவர் தாட்டு போட்டு என்னது கத்த வேண்டிய வேலையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நமக்கு ஒரு துன்பம் ஒரு நோய் வந்தது என்றால் முதல்ல பொறுமையாக இருக்கும். பொறுமையாக இருந்துவிட்டு அதற்கு பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம், அதை செய்ய வேண்டிய அந்த நோயை துன்பத்தை நீக்க வேண்டிய வேலையெல்லாம் என்ன பண்ணோம் நம்ம சரியாக செய்யணும். அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா பொறுமைங்க. இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு நோய் வந்த போது பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா கூட சொல்கிறான், அவரை நாம் பொறுமையாளராக கண்டோங்க. அப்போ எவ்வளோ காலம்ன்றது தெரியல, இந்த நோயை
அல்லாஹ் தஆலா அவருக்கு எவ்வளோ காலம் கொடுத்தாருன்னு தெரியல. அவர் பொறுமையாக இருந்தார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சார். அவர் பொறுமையாக இருந்ததுக்கும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததற்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், அவருடைய நோயை நீக்குகிறான் என்ற செய்தி நாம் என்ன பண்ணுறோம், பார்க்க முடிகிறது. இதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி. இது வல்லாத வேறு எந்த செய்தி என்ன பண்ணலை, அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன பண்ணல, சொல்லலை. அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து நபி யூனுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவருடைய வரலாறு குறைவான வரலாறு தான். ஒரே ஒரு சம்பவத்தோடு என்னது இவருடைய வரலாறும் என்னது முடிவடைகிறது. இவரை குறித்தும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணல, நீண்ட செய்தியை நமக்கு என்னது சொல்லி தரவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது 37வது அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னது, அவர்கள் நபியாக இருந்தார்கள் என்ற செய்தியை என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ இன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், அவர் யூனுஸ் என்பவர் நம்முடைய நல்ல அடியார்களில் தூதர்களில் ஒருவர் என்று என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா தூதராக அவரை ஆக்கினோம். எந்த சமூகத்திற்கு சமூகத்து பேர்லாம் சொல்லவே இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மத்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, துன்னூன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. துன்னூன்னா மீனுடையவர் அர்த்தம். அல்லாவே துன்னூன் மீனுடையவர் என்று என்ன பண்ணுறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறான். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு சமூகத்துக்கு அனுப்புகிறான். அந்த சமூக மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கொண்டவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த சமூகம் சொல்ல, எந்த பகுதின்னு என்ன பண்ணல அல்லாஹ் தஆலா சொல்ல. ஆனால் 1,00,000க்கும் அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறான், அனுப்புகிறான். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபியும் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன் என்று பிரச்சாரம் வைக்கிறான். பிரச்சாரம் வச்சவொன்னே உடனே கேட்டுருவாங்களா, மக்கள் கேட்கல. அந்த மக்களில் பெரும் கூட்டம் என்ன பண்ணலைன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்லுக்கு என்னது செவி மடுக்கவே இல்லை, அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. கடைசியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சுறாங்க. இந்த மக்கள் என்னுடைய சொல்லை புறக்கணிக்கிறாங்க, உன்னை வணங்குவதை விட்டு உன்னை ஒதுங்குகிறாங்க, அதனால் நீ பார்த்துக்க இறைவா அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா ஊரை விட்டு போக சொல்லிடுறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போகிறாங்க. அல்லாஹ் தஆலா வேதனையினுடைய அறிகுறியை காட்டுறான். வேதனை முழுசாக வரல, வேதனையுடைய அறிகுறியை அல்லாஹ் தஆலா காட்டுறான். என்ன வேதனை, என்ன அறிகுறின்னு அல்லாஹ் சொல்ல, வேதனையுடைய அறிகுறி. அதை பார்த்த உடனே அந்த மக்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சரிதான், உண்மையிலே அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடும், நம்ம ஏற்றுக்கலன்னு சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய வேதனை மாதிரி தான் தெரிகிறது என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோடனே அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து என்ன பண்ணுறான், அவர்களுக்கு பூமியில் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துகிறான். இவர் போயிட்டு வர்றார், யார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வந்து பார்த்தா இவர் என்ன நினச்சிட்டு வர்றாரு, அல்லாஹ் இந்நேரத்தில் இவங்கள ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இவங்கெல்லாம் ஜெகஜோதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் மகிழ்ச்சியில் ரொம்ப அற்புதமாக என்னது அல்லாஹ் தஆலா வாழ்க்கை வசதியில் அள்ளி கொடுத்துட்டான்ல, நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரே கோபம், யார் மீது, படைத்த ரப்பு மீது, அல்லாஹ் மீது கோபம். ஏன், அல்லாஹ் அழிக்கிறேன்னு சொன்னான், இப்போ வந்து பார்த்தா அழிக்கலை அப்படின்னு என்ன பண்ணுறான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரை விட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஒரு கப்பலில் ஏறி பயணம் பண்ணுறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யார் மீது கோபம் கொண்டு, அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்டு. இப்போ வீட்டுக்கு மனைவி இருக்கிறாங்க, கணவன் மீது கோபம் கொண்டால் என்ன பண்ணுவாங்க, தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ கணவன் மனைவி மீது கோபப்பட்டால் வேறு எங்கேயாவது என்னது 2 நாள் ஒரு விடுதியில் போய் என்னது இருந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு என்ன பண்ணிடுவார், வந்துடுவார். நம்ம இந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, என்ன பண்ணலாம், அடுத்த ஊருக்கு போயிடலாம். இந்த நாட்டில் பிரச்சனை, இந்த நாட்டில் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சா என்ன பண்ணலாம், பக்கத்து நாட்டுக்கு போயிடலாம். அல்லாஹ்விடம் கோபம் கொண்டு வேறு எங்கே போவது, பூமி முழுக்க அல்லாஹ்வுடைய பூமி தானே, பூமியை விட்டு நீங்கள் வானத்துக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய வானம் தானே. அப்போ அல்லாஹ்விடம் கோபித்து கொண்டு மனிதன் என்ன பண்ண முடியாது, அல்லாஹ்வை விட்டு எங்கேயும் சொல்ல முடியாது. இதை உணராமல் என்ன பண்ணிடுறாங்களா, நம்ம சொன்னதை அல்லாஹ் நமக்கு சொன்ன வாக்குறுதியை மீறிட்டான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, கோபப்பட்டு கப்பலில் போனால் கப்பலில் மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்போ அங்கே என்ன மசூரா பண்ணுறாங்கன்னா, கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் மக்கள் எல்லாம் யாராவது ஒருத்தர் கடலில் தூக்கி போட்டால் தான் கப்பலுடைய வெயிட்டு குறையும் முடிவு பண்ணுறாங்க. எல்லாருடைய பேரையும் சீட்டில் குலுக்கி போட்டாச்சு, எல்லாருடைய பேரும் சீட்டில் எழுதி போட்டு குலுக்கி போட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வருது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்தோடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி கடலில் தூக்கி எரிஞ்சாச்சு. கடலில் தூக்கி எரிஞ்சால் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து என்னது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை விழுங்க வச்சிடும். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே என்னது போயிடுறாங்க. போனால் கடுமையான இருளில் போய் மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டதுக்கு பின்னாடி தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு உணர்வு வருது, யாரிடம் கோபித்து கொண்டோம்,
நமக்கு ஒன்று செய்யலை அப்படின்னா நம்ம அல்லாட்ட கோவிச்சுக்க முடியுமா? அவனுடைய முடிவு தானே, அவனுடைய உலகம், அவனுடைய மக்கள், அவன் எந்த முடிவு வேண்டுமானோ எடுக்கலாம். அல்லாஹ் எடுத்த முடிவில் ஏன் கேள்வி கேட்க முடியுமா? என்னை ஏன் இறைவா ஏழையாக வச்சிருக்கிற? அல்லாஹ்வுடைய முடிவு கேட்க முடியாது. என்னை ஏன் அறிவில்லாமல் வச்சிருக்கிறான்? அல்லாஹ் எடுத்த முடிவு கேட்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை விதித்து விட்டானே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு அதை அப்படியே நம்ம நடைபெறுத்தணும். இந்த விஷயம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் போனோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? ஊரை விட்டு போனான்னு கப்பல் ஏறி போனால் அல்லாஹ் எப்படி பண்ணுறான்? கடலில் தூக்கி போட வச்சு மீனை வச்சுனது விழுங்க வைத்தவுடன் தான் அவருக்கு எண்ணம் தோன்றுகிறது, அல்லாஹ்விடம் நாம் தவறு செய்து விட்டோம், அல்லாஹ்வுடைய விதியிலே நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ள நுழைஞ்சிட்டோம், அல்லாஹ் நாடியதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உணர்ந்து என்ன பண்ணுறாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். என் இறைவா நீ தூய்மையானவன், வணக்கத்திற்குரியவன் நீயாகத்தான் இருக்கிறார், நான் அநீதம் இழைத்து விட்டேன். அப்போ தான் ஒத்துக்கிறார். தப்பு செஞ்சது யாரு? நான் தான். நீ ஒன்றும் தப்பு செய்யலை, நீ தூய்மையானவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று அவர் மீனுடைய வயிற்றில் இருந்து இருள்களில் இருந்து அவர் அழைத்தார். எனவே அவரை நாம் வெட்ட வெளியில் வீசினோம் அப்படிங்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டு இதையும் சொல்கிறான், ஒருவேளை அவர் இதை கேட்கலன்னு வச்சுங்க, இந்த பிரார்த்தனை செய்யலை, உள்ளத்தால் உணரலைன்னா அவரை நாம் என்ன பண்ணியிருப்போம்? தண்டித்திருப்போம் அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா கடுமையாக சொல்கிறான். அவர் உணர்ந்து தான் செஞ்சது தப்புன்னு நினச்சி உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சனால என்ன பண்ணுறான்? நான் அவரை வெளியில் கொண்டு வந்து வீசுகிறேன். உள்ள வெளியிலேருந்து விழுகிற மீன் வயிற்றுலேருந்து வெளியே விழுந்தா நோயுற்றவராக அவர் இருக்கிறார். ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும்? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கசடு கழிவுகள் எல்லாம் சேர்ந்துனது அவருடைய உடலில் நோயை ஏற்படுத்தி அவர் விழுகிறார். அப்படியே ரொம்ப சோர்வா, உடல்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி நோயோடு விழுகிறார். அல்லாஹ் தஆலா பக்கத்தில் ஒரு சொரப்பொடியை முளைக்க செஞ்சு ஒரு நிழலை தருகிறான். அல்லாஹ் அழகான அற்புதமானது ஒரு நிழலை என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா தருகிறான். அப்புறம் அந்த நிழல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய நோயை அதுக்கு பின்னாடி நீக்குகிறான் என்று என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லிவிட்டு நமக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லாட்ட சொல்லும் பொழுது, நபியே நீங்கள் பொறுமையாக இருங்க. இந்த மீனுடையவர் இருக்கிறார்களே, அல்லாஹ் தஆலா யூனுஸின் பேரை சொல்லாமல் இந்த மீனுடையவர் இருக்கிறாரே அவர் மாதிரி நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்கிறான்? ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறான். பல வரலாறுகளை சொல்லும் பொழுதெல்லாம் இவர் மாதிரி இருக்குன்னு ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறான். உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துங்க, இப்ராஹிம் மாதிரி இருக்கணும், இப்ராஹிமோட மார்க்கத்தை பின்பற்றனால. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவசரக்காரராக இருந்தாரோ அது மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க, பொறுமையாக இருங்க என்று என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர், நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்ணுறான்? உபதேசம் செய்கிறான். நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் ஒன்றை விதித்து விட்டானேயானால் அதை மனதால் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும், இறைவா நீ என்னை பாதுகாத்துரு, என்னுடைய துன்பங்களை நீக்கு, எனக்கு தேவையானது கொடு என்று என்ன பண்ணணும்? கேட்கணுமே ஒழிய அவசரப்பட்டு அல்லாஹ் மீது கோபம் கொள்ளக்கூடாது. ஏன்னா மனிதனை பொறுத்தளவுக்கு வியாபாரம் நஷ்டமான இறைவனை சபிச்சிருவோம். பொருளாதாரம் இருந்து அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் எடுத்தால் என்னது? அல்லாஹ்வை சபிக்கக்கூடியவனா இருக்கும். அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்கான்னு கேட்குறானா இல்லையா? நான் தான் கிடைச்சேன்னா என்னை தான் சோதிப்பானா? அல்லாஹ் கண்ணே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நிந்திக்கிறான் என்ற அர்த்தம். அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு காலத்திலும் அவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். யூனுஸ் மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நமக்கும் சொல்லுகிறான் என்றால் அதை அறிந்து நாம் அதற்கு தகுந்தாற் போல நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை சஹருடைய முடிவு 5:06, இஃப்தாருடைய நேரம் 6:28, ஃபஜருடைய இகாமத்து 5:25. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. ஜகாத்து தொகை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது நம்முடைய மாநில தலைமை நடத்தக்கூடிய முதியோர் இல்லம், சிறுவர்கள் இல்லம், ஹிஃப்லு மதர்சா, எம்ஐசி மாணவர்களுக்கான படிப்பு, அதே போல் ஆண்களுக்கான அழைப்பு இல்லம், பெண்களுக்கான அழைப்பு இல்லம், பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு போன்றவையெல்லாம் நிறைய தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. அதற்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் நிர்வாகிகள் அணுகுங்க. சகோதரர் மன்சூர் பாயிட்டம் உங்களுடைய ஜக்காத் தொகையில் நீங்கள் கொடுத்துருங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.